ஆனா என் வண்டி நல்லா ஓடிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி வண்டி ஸ்டார்ட் ஆகல. நானும் இந்த பேட்டரி செல்ஃப் மோட்டர் தான் கம்ப்ளைண்டா இருக்குமோ நினைச்சு அதை 2டையும் மாத்தி பார்த்தேன். ஆனாலுமே வண்டி ஸ்டார்ட் ஆகல. வேற என்ன கம்ப்ளைண்டா இருக்கும்? தம்பி, நீ பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான விஷயத்தை செக் பண்ணி பார்க்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஃபியூஸ் ரிலேன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இக்னிஷன் ரிலே, அப்புறம் இந்த ஃபியூல் பம்ப் ரிலே, ஸ்டார்டர் ரிலே, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது கிராங்க் ஷாஃப்ட் சென்சார். இந்த சென்சார் கியர் பாக்ஸுக்கு டாப்ல வரும். இந்த சென்சாரோட வயரிங் இல்ல இந்த சென்சாரே கம்ப்ளைண்டா இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாம நிற்கும். மூணாவது, வண்டி ரொம்ப நாள் ஃபியூல் இல்லாம ட்ரை ஆகி ஓட்டி இருந்தா அப்படின்னா இந்த ஃபியூல் பம்ப் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாம இருக்கலாம். நாலாவது, ஃபியூல் இன்ஜெக்டர் கம்ப்ளைண்டா இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த இன்ஜெக்டர் கம்ப்ளைண்டா இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, வண்டியோட இன்டேக் ஓஸ்ல வந்து லைட்டா பெட்ரோல் ஸ்மெல்ல காமிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனாலே 90% இன்ஜெக்டர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இன்ஜெக்டரை செக் பண்ணி பார்க்கணும். இவ்வளவும் செக் பண்ணி பேட்டரியும் செல்ஃப் மோட்டரும் மாத்தி வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னா ECU கம்ப்ளைண்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. ECU ஃபிளாஷ் பண்ணி பார்க்கலாம், இல்ல ECU சேஞ்ச் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த ECU சொல்றீங்களே, அது என்ன ரேட்னே வரும்? அது ஒரு 30,000 ரூபாய் வரும்.